உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாவே சிறப்பான ஒரு மாதம், நிறைய தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதம். சிவனை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் சிவனை நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய நேரம், பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் எப்போவுமே வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால், குருவுடைய வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் இந்த மார்கழி மாதம் சிறப்பு என்னன்னா, அந்த சூரியனை குரு பார்வையுடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதான் ஒரு சிறப்பு. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்வையிட போறாரு. இது பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சமசப்தம பார்வை ஒன்று. ரெண்டாவது, சனி பகவான் மீன ராசியிலிருந்து சூரியனை பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான 10ஆம் பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பவுமே எல்லா காலகட்டத்திலும் வராது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருந்து பலனை கொடுக்க போறார். இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம் சொல்லுவோம். இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய பண வரவுகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். துலா ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே பணம் பிரச்சனை, குடும்பத்துல தொந்தரவுகள். அது கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், குழந்தைகளால பிரச்சனையா இருக்கலாம், அம்மா அப்பாவால பிரச்சனை இருக்கலாம், கூட பிறந்தவங்களால பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மார்கழி மாசத்துல நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல பண வரவுகள் வரும். பணம் வந்தாவே பாதி பிரச்சனை தீர்ந்துடும் சார். நான் என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த பணம் கொடுத்தா நீங்கள் சொல்கிற மாதிரி உறவு நிலைகளை மாறிடும். எங்கள் அப்பா பணம் கேட்டார், எங்கள் அம்மா பணம் கேட்டாங்க, என் பையன் பணம் கேட்டான், என் பொண்ணு பணம் கேட்டா. இந்த மாதிரி அந்த பண தேவைகள் நிறைவேறிட்டாவே என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் சார், அது வருமா சார்ன்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பண வரவுகள் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அப்போ வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலை மாற்றம் செய்வதன் மூலமாக பண வரவு வரும். தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் பணம் வந்தால் தான் சார் வளர்ச்சி அடையும். நான் ஒருத்தர் பணம் கேட்டிருக்கேன், வர வேண்டியிருக்கு, வரும். அதுமாரி பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்க வேண்டியிருக்கு, கிடைக்கும். அதுமாரி இடம் வீடு வண்டி வாகனம் ஏதாவது விற்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதை விற்றாவது என் பணம் ஏதாவது நான் ஏதாவது செஞ்சிருவேன் சார், அது விற்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடம் மூலியமா வீடு மூலியமா விற்பதன் மூலமாக கண்டிப்பாக பண வரவுகள் உண்டு. அதன் மூலமாக நீண்ட கால கடனையும் உங்களுடைய குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக அந்த மார்கழி மாதம் இருக்க போகுது. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அவங்க ஏதாவது உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய கூட பிறந்தவங்க உற்றார் உறவினர்கள், நீங்கள் உங்களுடைய மாமனார் மாமியார் மூலமாக, உங்களுடைய மைத்துனன் மூலமாக, மச்சனன் மூலமாக பண வரவுகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அது மாதிரி யாராவது உங்களுடைய குடும்பத்தார் யாராவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஒரு குடும்பம் அமையும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அதேமாதிரி 2ஆம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கும். அதே போல் 2வது குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சில தாமதங்கள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் தீர்ந்து 2ஆம் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியை குரு வேற பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுன்னா,
உங்களுக்கு பலவிதமான வழிகளில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெளிநாடு போய் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கே ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கு வச்சுங்க, ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுங்க, அந்த நிலைகள் மாறும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்கும். மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் குறையும். நிறைய துளாராசி என்பவர்களுக்கு மன ரீதியான பிரச்சனை நிறைய இருக்குது. வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கவே முடியல, நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க, நம்ம ஏன் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம், நம்மளுக்கு கணவர் இருந்தும் பிரச்சனை இருக்குது, மனைவி இருந்தும் பிரச்சனை இருக்குது, ஆனால் இந்த வாழ்க்கை மாறாதா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாழ்க்கை மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்தில் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முக்கியமாக நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. சரிங்களா? அந்த வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதை செஞ்சீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய முக்கியமான நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம், அதுவும் இல்லாமல் சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். இந்த அன்பர்கள் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் உறவு நிலைகள் முன்னேற்றம் அடையும். உறவுகளால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்.